அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும். நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன், நான் நிறைய படத்தில் செகண்ட் ஹீரோ வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னா. 2 செகண்ட் 3 செகண்ட் தாங்க வருவேன். இந்த படத்தில் மொத்தமே 3 பேர் தான் சார் அப்படின்னாரு. நான் சரி 3 பேர் நடிக்கிறாங்க போல நினைச்சேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் பண்றதுக்கு 3 ரீசன் இருந்தது ஆக்சுவலி. இப்போ என்னுடைய ஃபிலிம் இதில் நான் பண்ணிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வளரணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா, சில படங்கள் பண்ணணும், சில படங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ என்னை நான் வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணணும், இல்லைனா என்னை பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய படங்களாகவே பண்ணிட்டு இருக்கணும். சில சில இருக்கு, உங்களுக்கு தெரியும், இது தெரியாத ஒரு இது இல்லை. பட் அதை மீறி வந்து ஒரு சின்ன படம், நான் நிறைய படங்கள் பண்றேன். சின்ன படம் பெரிய படம்னு இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவுமே இல்லை. கடந்த 2 வருஷமா நமக்கு இங்க ஜெயிச்ச படம், ஜெயிக்காத படம் மட்டும்தான் இருக்குது. ஒன்ஸ் ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் தான் அது ஒரு பெரிய படமா சின்ன படமாங்கிறது இருக்கே தவிர, ரிலீஸ்க்கு அப்புறமா இப்போ லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிலீஸ் ஆனதுல மேக்ஸிமம் படங்கள் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதுல எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய படமா இல்லை. இந்த பெரிய படம் நம்ம எதை வச்சு நம்ம ஒரு 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 அளவுகோல் வைக்கிறோம்னா, அதோட பட்ஜெட், அதுல நடிச்சிருக்கிறவங்க, அதோட டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், இதை வச்சு தான். பட் கண்டென்ட்டை நம்பி மட்டுமே படம் எடுக்கிற ஒரு 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 இது மலையாளத்துலலாம் நிறைய படங்கள் அப்படி பண்றாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு சின்ன நாட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஒரு எமோஷன் இருக்கும், இல்லைன்னா ஒரு சின்னதா அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ரிவீலிங்கோ ஏதோ ஒன்று ஒரு சம்திங் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் இப்போ ஹிட் ஆகுது அப்படிங்கும்போது, இந்த மாதிரி சின்ன படங்கள், நிறைய படங்கள் வந்து தைரியமா ஒரு லைனை யோசிக்கிறாங்க, தைரியமா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் நான் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன், கலை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருந்தாரு. பண்ணிட்டு இதோட ஒரு லைன் சொன்னாரு, இதுல 2 பேர் நடிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னால ஒரே ஒரு ஆள் நடிச்ச படம்லாம் பண்ணியிருக்கேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இதுல 2 பேர் அப்படிங்கும்போது 2 பேர் ஏன் நடிக்கிறாங்க, அப்ப 2 பேரை மட்டும் வச்சு படம் பண்ணும்போது போர் அடிக்காதா? அப்ப அவன் 2 பேருக்குமான கான்வர்சேஷன் என்னவா இருக்கும், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு கேட்டு போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு லைன் ஆக்சுவலி. ஏன்னா இப்ப நம்ம நார்மலா இப்ப யூடியூப் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்ப போன் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நார்மலா இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், இல்ல எதுலயாவது ஒரு 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 ஸ்டோரியோ இல்ல ஒரு 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 வீடியோ இல்லைன்னா ஒரு நார்மலான ஒரு போட்டோ போடுறதுக்கான பர்பஸே என்னன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா மேடை கிடைக்காது. ஒருத்தவங்க பாடுறதுக்கோ இல்ல வந்து தன்னோட திறமையை காமிக்கிறதுக்கோ, அட்லீஸ்ட் தான் யாருன்னு காமிக்கிறதுக்கே இங்க எல்லாருக்குமே ஒரு மேடை தேவைப்படும் போது அது சோஷியல் மீடியா பயங்கரமா ஆக்குபை பண்ணிருச்சு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸா. ஸோ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணுங்கிறது, அதுக்கு பின்னால வந்து மணி மோட்டிவ் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல ஃபேம் தான். நம்மள எல்லாருக்கும் தெரியணும், 4 பேர் நம்மள லைக் பண்ணணும், நம்மள வந்து என்ன சொல்றது, அது அது விரும்புறாங்க. அது வந்து ஒரு ஒரு போலித்தனமானதுதான். ஆனா ஒரிஜினலா அவங்க அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. ஒரிஜினலா அவங்க அப்படி ரியல் கேரக்டரா இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு மறைமுகமா ஒரு போலித்தனமான ஒரு போஸ்ட்ல நம்ம லைக் எதிர்பார்ப்போம். ஸோ இது இது கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி இப்ப எப்படி வந்து நிக்குதுன்னா, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணா லைக் அதிகமா வருங்கிறதுக்காக தன்னுடைய என்ன சொல்றது, அவங்க ரியலா இல்லாம கொஞ்சம் ஃபேக்கா ஃபீல் பண்ணி எல்லாமே பண்றாங்க. அது மீடியாவுக்கு அப்புறமா லேட்டரா தான் வருது. நம்ம போடுற ஒரு வீடியோ நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசை, அப்படி பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத, இப்படி இப்படி எல்லாமே அது பிஸ்னஸ் ஆகுது. அதுக்கப்புறம் காசு கொடுத்தா அதுக்கப்புறம் நிறைய பேர் இது அப்படின்னு ஒன்று பிஸ்னஸ் ஆகுது. ஸோ மனுஷ மைண்டு ஒரு பணத்தை நோக்கி போகுது, ஃபேமை நோக்கி போகுதுங்கிற ஒரு கான்செப்ட். அதுல ஒரு 2 பேர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு நடுவுல அந்த அந்த ஒரு எமோஷனும் அந்த ஒரு கோபமும் எப்படி வந்து அவங்கள வேற மாதிரி மாத்துதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த படம். ஸோ எனக்கு ரொம்ப ரியலா தோணுச்சு, பிரசன்ட்ல நடக்கிற ஒரு விஷயமா தோணுச்சு. அதனால இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்குமே இப்போ ஒரு மியூசிக் பண்றதுக்குங்கிறது பாத்தீங்கன்னா சும்மா வெறுமனே ஒரு 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 இன்ட்ரோ, ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ, ஒரு ஃபைட்டு, இப்படி எல்லாம் பண்றதை விட ஒரு ஒரு 2 பேருக்கு மனசுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் பட் காமிச்சிக்கிற மாட்டாங்க வெளியில. எனக்கு கோவமா இருந்தா நான் கோவமா இருக்கேன்னு உள்ள தெரியும், ஆடியன்ஸ்க்கு தெரியும். ஆனா அதை வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. பட் அந்த கோவத்தை மியூசிக்ல காமிக்கணும்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல நிறைய இருந்ததுனால இந்த படம் பண்ணணும்னு ஆசை. இது வந்து ரீசன் ஒன்று. 2வது ரீசன் வந்து இதோட டைரக்டர் ஆக்சுவலி அவர் யாருன்னு கேட்கும்போது, அவரு இதான் ஃபர்ஸ்ட் படம். எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்றவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு ஒரு டவுட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது அப்புறம் மெயின் அவர் என்னன்னா, அவர் வந்து இதுக்கு முன்னால அவர் வந்து போலீஸ்ல இருந்தாராம். அதுல இருந்து ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ ஓகே, எல்லாருமே ஐடில இருந்து வருவாங்க. ஸோ இப்படி வரும்போது அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு படம் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா வராரு அப்படிங்கும்போது, அவருடைய அந்த ஒரு தாகம் படத்து மேல இருந்தது. ஸோ ஸோ அப்போ ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் இதோட ப்ரொடியூசர், அவரு இதுல ரொம்ப இன்வால்மெண்ட் ஆக்சுவலி. அவரும் ஆக்சுவலி கலையுமே என்னன்னா, இந்த படம் வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் நம்ம இதுல வரணும் அப்படிங்கறதுல ஆசைப்பட்டாங்க. நம்மளுமே வந்து ஒரு பில்டப், நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை, கண்டென்ட் நல்லா இருந்தா படம் பண்ணுவோம். பட் ஏதோ வகையில் நமக்கு என்ன ஆகுனா, எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு மதுரையில இருந்து ஒரு கால் வந்தது ஆக்சுவலி.
என்ன ஆகுன்னா அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான படம் பண்ணுறோம்பாங்க. எல்லாருமே முதல்ல சொல்லக்கூடிய பயங்கர வித்தியாசமான படம் அப்படின்னோடனே சரி ஓகே நம்ம கேட்கலாம். என் நம்பர் எப்படியோ வாங்கி கடைசியில் அவர் என்ன சொன்னாரு, இந்த படத்துல மொத்தமே 3 பேர் தான் சார் அப்படின்னாரு. நான் சரி 3 பேர் நடிக்கிறாங்க போலன்னு நினைச்சேன். அதுல என்னன்னா அவரே தான் நடிக்கிறார், அவர் தான் டைரக்டர், அவர் தான் எடிட்டர், எல்லாமே. அப்புறம் கேமரா யாருங்கன்னா அவர் என் ஃப்ரெண்டு சார், அவர் எடுப்பாரு அப்படின்னாரு. சரி எவ்வளவு பட்ஜெட் வச்சிருக்கேன், இப்பதான் லோன் அப்ளை பண்ணிருக்கேன் சார். லோன் அப்ளை பண்ணி எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டா அவரோட பட்ஜெட்டே ஒரு 2 lakhs அந்த மாதிரி ஏதோ படம் எடுக்கிறேன், நீங்க மியூசிக் வந்துட்டீங்கன்னா சூப்பரா நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணிடலாம்னாரு. ஸோ இது நீங்க நம்ப மாட்டீங்க, இது நான் ஏதோ இதுக்காக சொல்லலை. நான் இப்போ அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், உங்க கான்செப்ட் நல்லா இருக்கு, எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வரும்போது இது அடுத்த கால் வந்து ஒரே இதே மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரி இன்னொருத்தவங்க என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு என்ன. சோ எல்லா படத்தோட அணுகுமுறையும் நம்ம இப்படித்தான் இருக்கும். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்ச படம் இது. 2 பேர் நடிக்கிறாங்களா, அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கதை கேட்க ஆரம்பிச்சோம். கதை கேட்டாச்சுன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய படம். இது வந்து நீங்க பினான்சியலா ஒரு பட்ஜெட்டா வேணா சின்ன படமா இருக்கலாம், பட் கண்டென்ட்டா இது வந்து கன்ஃபார்மா இது ஒரு பெரிய படம். அப்புறம் படம் நல்லா இருந்தா கன்ஃபார்மா ஓடும் அப்படிங்கிறதுக்கு நீங்க எல்லாருமே சாட்சி. ஏன்னா ஒரு படம் ஆனாலும் இப்ப இந்த படம் ஓடுது, இது நல்லா இருக்குதுங்கிறத நீங்க சொன்னா மட்டும்தான் தெரியும். மற்றபடி இந்த படம் கண்டென்ட்டா எனக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இதோட லைன், இந்த எமோஷன்ஸ் கூட விளையாடுற ஒரு விளையாட்டு. ரீசெண்ட் டைமிங்ல நிறைய எமோஷன் கூட கேம் விளையாண்டு அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் வச்சு நிறைய வெப் சீரிஸ் வந்திருக்கு, நிறைய படங்கள் கூட வந்திருக்கு. பட் இந்த படம் அந்த பேட்டர்ன்ல இல்லாம நம்ம ரியலா நம்ம நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க, நம்ம பக்கத்து வீட்டுல பாக்குற ஒருத்தங்க 2 பேருக்குமான ஒரு எமோஷன்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். ஸோ கன்ஃபார்மா இந்த படம் பெரிய லெவல் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கான எல்லா ஒரு குவாலிட்டியும் இந்த படத்துக்கு இருக்குது. இதுல பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேனா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய வரிசையில நான் பண்ணிட்டு இருக்கிற வரிசையில ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு படமும் சரி ஓகே சாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறாப்ல, ஏதோ நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருக்கும். எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த படம். என்னோட மியூசிக்ல ஆக்சுவலி சாங்கா இருக்கட்டும், இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும். பட் நீங்க இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடைய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. ட்ரெண்டிங் சூப்பரான ஒரு படம், கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். என் கெரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். நான் லீடா இது மாதிரியும் படங்கள் நடிச்சிருக்கேன், சிலது ஓடி இருக்கு, சிலது ஃபிளாப் ஆயிருக்கு. அதே மாதிரி இது வந்து கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டா கண்டிப்பா இருக்கும். சீக்கா ரொம்ப ஃப்ராங்காவே சொல்லிட்டேன், ஒன்னாலாமா சும்மா ஆனந்தண்ணா, அவர் பேரு நாங்க 6 PM ஆனந்த் தான் கூப்பிடுவோம், எங்க அண்ணன் செல்லமா. அது மாதிரி ஆனந்தண்ணா ஒரு நாள் சும்மா ரொம்ப நாளாவே நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தோம். அப்போ ஆனந்தண்ணா படம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு சினிமா மேல பயங்கரமான ஒரு லவ் சொல்லிட்டே இருந்தாலும் சும்மா ரொம்ப கேஷுவலா ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு அது அப்படியே சரி ஓகே நான் கண்டிப்பா பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிவு எடுத்தோம். பட் ஆனா இனிஷியலா நாங்க வந்து வேற ஒரு படம் தான் பண்றதா இருந்தது. அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணா வந்து இல்ல காம்பாக்டா டக்குன்னு சின்னதா ஒன்று பண்ணலாம் கலை அப்படின்னாரு. அப்பதான் சரி ஓகேண்ணா நீ ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் யோசிச்சு என்ன நான் மாத்திட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே சரி நீ கதை அனுப்புங்கண்ணா, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன். உண்மையாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு கதையா இருந்தது. மெயின்லி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாவும் இருந்தது. அதே மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாவும் தோணுச்சு. அதுக்காக நான் கண்டிப்பா உடனே பண்ணலாம் அப்படின்னேன். அப்புறம் சிவா ப்ரோ மீட் பண்ண, அதான் சிவராஜ் மீட் பண்ண. நான் அவரு ஒரு செல்லமா நாங்கள் நோலன் அப்படின்னு கூப்பிடுவோம். என்னன்னா வந்து அவர் போலீஸா இருந்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட தெரியாது. பேசுறதே ரொம்ப காது கிட்ட வந்து இது இப்படி நடிச்சிருங்க அப்படின்னாரு. ரொம்ப சூப்பரா டைரக்ட் பண்ணாரு. என்னன்னா 2 கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் பிரேமண்ணா, பெசன் ரவி அண்ணா, இது மாதிரி அதுக்கப்புறம் வித்யான்னு சொல்லிட்டு இன்னொரு மேம் நடிச்சிருந்தாங்க. சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட். பட் ஆனா ஒரு படம் ஃபுல்லா 2 hours நம்ம உட்கார வைக்கிறோம்னா அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கதை நம்ம மாதிரி காஸ்ட்ரோபோபிக்கா ஃபீல் ஆகலாம், இல்லைன்னா வந்து ஒரே மூஞ்சில பாக்குறது போர் அடிக்கலாம். பயங்கரமா நடிக்கணும், அது வந்து இந்த எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணும். அப்படின்னும் போது ஃபீமேல் லீடுக்கு வந்து ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தார் சிவா. அப்போ வந்து பிரியாவை ஆடிஷன், நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க. அப்போ பிரியா ஆடிஷன் பண்ணாங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரியா உண்மையாவே நீங்க ரொம்ப அதிகமா சொல்லிட்டீங்க என்னை பத்தி, அவ்வளவு ஒர்த் இல்லை நம்ம. பட் ஆனா உண்மையா நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதுல மெயினா நான் வந்து ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது சாம் தான். ஏன்னா வந்து இப்போ 2 பேர் ஒரு படத்துல நடிக்கும் போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கும். நம்ம என்ன நம்மளை பொறுத்தவரை நம்ம பயங்கரமா நடிச்சா மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அப்படி இல்லை, நம்ம வந்து இப்போ மியூசிக், கேமரா, அதுல நம்ம வைக்க போற எல்லாமே சேர்ந்துதான் ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன். நான் வந்து எப்பவுமே டைரக்டர்ஸ் தான் காட் அப்படின்னு நம்புறேன் நான் சினிமால. ஸோ அதை நம்பி காசு போடுறோம் அடுத்த ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்னீஷியன்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டூலா அவங்க சொல்லப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டா செஞ்சாங்கன்னா அது ரொம்ப அழகா கன்வே ஆகும். ரொம்ப சிம்பிளான ரொம்ப நார்மலா ஒரு சீனா இருக்கும். பட் இது எல்லாமே ரொம்ப அமைஞ்சதுன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸா
அந்த அந்த சீனையும் அந்த நடிகரையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்கள அறியாமல் விசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகலாம். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சாம் நீங்கள் வரீங்கன்னொடனே நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு சாம் தான் கண்டிப்பாக இது பண்ணணும். நான் ஏன்னா இப்போ நம்ம நடிக்கிறோம், அது வந்து மியூசிக் வந்து எலிவேட் ஆனால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக சாம் நாங்கள் கேட்ட உடனே அவர் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த பிஸி டைமில் இதை ஒத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சாம், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி பிரவீன், தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பிரவீன்மே அது வந்து ஒரு கேமராமேன், நான் வந்துட்டேன், நான் என்னோட வேலையை நான் வந்து லைட் செட் பண்ணி நான் வந்து ஒன்று பண்ணிட்டு போகிறேன் அப்படி இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகிட்டு டெய்லி கூட உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக வந்து டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணி அவரோட சொந்த படம் மாதிரி ஒர்க் பண்ணார். தேங்க்யூ பிரவீன், மீன்ஸ் அ லாட். அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரோ நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நடித்ததுக்கு. அலெக்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா டார்லிங் உட்காருங்க ப்ளீஸ். ஏன்னா அவர் வந்து பேசும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அலெக்ஸ் நீங்கள் ஏன்னா இப்போ ஒரு படத்தில் நடிக்கும் போது அதிகபட்சம் நமக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்னா, நாளைக்கு அதை யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா நடிச்சிருந்தீங்க, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் டே மச்சான் அந்த படத்தில் பார்த்தேன்டான்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயை கொடுக்கும், பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நான் பல படங்களை பார்த்து ஏங்கியிருக்கேன். நான் சில படங்கள் நடிச்சு டப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துடும், ஆனால் தேட்டருக்கு போகும் படத்தில் நான் இருக்க மாட்டேன். அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும். நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன், நான் நிறைய படத்தில் செகண்ட் ஹீரோ நடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னா 2 செகண்ட் 3 செகண்ட் தாங்க வருவேன். செகண்ட் ஹீரோ நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் முகம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அது கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப், நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போவீங்க, நிறைய படங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு மாஸ்க் பின்னாடி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, அதுக்காக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றி. யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க நம்ம இதை பண்ணுமானா, அப்படி நீங்கள் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். சிவா அவர் ரைட்டிங்காக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய டைரக்டராக வருவார். கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனந்தண்ணா கூட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனந்தனோட இப்போ அவரோட ஃப்ரெண்ட்லாம் அவர் தான் அந்த போஸ்டர்ஸ் டிசைன்லாம் வந்து ஃபுல்லாக எதுவுமே பெருசாக எதுவுமே காசு வாங்காமல் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வெளியே வராதவங்களும் நிறைய பேர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீனாட்சி அக்கா ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அவங்க வந்து ஆனந்தண்ணா வந்து அமைதியாக இருந்தால் கூட இவங்க கரெக்டாக பேசி ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஸோ மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் க்ளூவாக சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். வேறு மிஸ் பண்ணிட்டேனா? இல்லைல்ல. ட்ரெண்டிங் ஜூலை 18th படம் ரிலீஸ் ஆகுது. கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி, என்னோட ஃபேமிலி அண்ட் யூபிடி ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் ஸ்பெண்டிங் யோர் வேல்யூபிள் டைம் அண்ட் கவரேஜ். எங்களுக்காக உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் சார் அண்ட் மீனாட்சி மேம் நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் த போல்டஸ்ட் விமன். நம்மளோட குட்டி குட்டி கான்வர்சேஷனில் கூட தில் பி ஹெல் அ லாட் ஆஃப் லேர்னிங் மேம். யூஆர் ட்ரூலி இன்ஸ்பைரிங். தேங்க்யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ட்ரெண்டிங் ஒரு ஆடிஷன் கால், 2 கஷ்டமான சீன்ஸ். இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம், நம்ம இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட பதட்டமும் பயமும் தான் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2 நாள் தூக்கம் இல்லை. 2 விஷயம். ஒன்று, நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட். நம்ம ஃபுல் 2 hours ஃப்ரேமில் இருக்கிறோம், அதை ஹோல்டு பண்ணணும். அண்ட் 2வது விஷயம், படத்தோட ஹீரோ. ரொம்ப கஷ்டம். வரேன் சார், அதுக்கு நான் வரேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நிறைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டோம். 25 days ஆஃப் கண்டினியூஸ் எக்ஸ்டென்சிவ், எக்ஸாஸ்டிங், டயரிங், ஹாப்பி, ஒரு இமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் தான் வந்து ட்ரெண்டிங் வில் ஆல்வேஸ் ஸ்டே க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த படம் எனக்கு என்னோட கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். சிவா சாரோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தில் பேசப்படும். தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ சார். தேங்க்ஸ் ஃபார் காஸ்டிங் மீ அஸ் மீரா இன் ட்ரெண்டிங். Training is lots and lots of learning for me. Thank you very much sir. And 2வது ரீசன், நான் சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ, அவர் பேர்லேயே தெரியும் உங்களுக்கு, கலை அரசன்.
த கிங் ஆஃப் ஆர்ட். ஸோ அவர் படங்களில் அவர் கேரக்டர் மூலமாக அவர் கிரியேட் பண்ண இம்பேக்ட் எவ்வளோ பெருசு அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இட் இஸ் நாட் அ ஜோக் டு பேர் அப் வித் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா, கலை சார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் ரொம்ப ஈக்குவலாக யதார்த்தமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணிட்டு செட்டில். தேங்க்ஸ் சார். இட்ஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ. அண்ட் கலை சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் லைக் பெசன்ட் ரவி சார், பிரேம் சார்லாம் என்னோடய ஃபேவரட் ஆக்டர்ஸ். நம்ம அவங்க படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்போம். ஸோ அவங்களோடலாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ட்ரூலி பிளெஸ்ஸிங் சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்ஸ் வித்யா மேம், அம்மா கேரக்டர் பண்ணாங்க. அண்ட் அலெக்ஸ் சார் வந்து அவர் சொன்னார் இன்னைக்கு நான் வரணுமா வேணாமானே யோசித்தேன் அப்படின்னு. நீங்கள் இல்லைன்னா அந்த படமே இல்லை சார், அதுதான் உண்மை. லைக் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரெண்டிங். Such a bold and பயங்கரமான ஒரு வாய்ஸ்